கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 4:2-3-4. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதில் ஒரு உபதேசத்தை குறித்து போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உபதேசம். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை தான் பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரசங்கிச்சிருக்கிறாரு. பவுல் யாரு அப்படின்னு சொன்னா, கிருபையை போதித்தவர். இந்த கிருபையை அவர் போதித்தார் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த பரிசேயர்களால் அவர் என்ன செய்யப்பட்டார்? துன்புறுத்தப்பட்டார். அவர் நிறைய முறை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் உயிர் போகிற அளவுக்கு அவர் சித்திரவதை என்ன செஞ்சார்? அனுபவித்தார். எதற்காக? கிருபையை போதித்தார் என்பதற்காக. கிருபை அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ரட்சிப்பும் மீட்பும் அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, அது முழுக்க முழுக்க தேவனுடைய பரிசு. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இந்த கிருபையை போதித்த பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை போதிக்கணுமா? ஆரோக்கியமான உபதேசம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அப்பதான் நம்ம எதை தியானிக்கணுங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது நார்மலாக இருக்குதான்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த குழந்தையால் எல்லாம் சாப்பிட்டு நடந்து ஓட முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி நார்மலாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்? நமக்கு தெரியும், அது அந்தந்த நேரத்தில் என்ன உணவு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தால் சிறிது காலத்தில் அது வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு என்ன செய்யும்? நம்மளை போல் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதுக்குரிய இயல்பு அந்த குழந்தைக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. அதுபோல நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்ம ஆவியில புதிய சிருஷ்டியாக நம்ம மாற்றம் பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கலாத்தியர் 5:22-23 பார்த்தோம் இல்லையா? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் இயல்பையும் பெற்றுக்கொண்ட ஆவிதான் எனது புது சிருஷ்டி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இத்தனை இயல்பையும் நீங்கள் உங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. அதை நீங்கள் வெளியில் பார்க்காம இருக்கலாம், நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் அந்த இயல்பு உங்களுக்குள்ள தான் என்ன செய்யுது? இருக்குது. இது எப்போ வெளிப்படும்னா, அந்த குழந்தை எப்படி அந்தந்த நேரத்துக்கு என்ன உணவு சாப்பிடணுமோ, பிறந்த உடனே அது என்ன செய்யும்? பால் குடிக்கும். 6 மாசத்துல திட ஆகாரம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சாப்பிட ஆரம்பிக்கும். அது பால் சாதமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இல்லை 10 வயசு வரைக்கும் பால் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? சரியான வளர்ச்சி என்ன செய்யாது? வராது. அது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் நம்ம பால் ஆகாரம் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அடுத்து எந்த ஆகாரம் சாப்பிடணும்? திட ஆகாரம் சாப்பிடணும். அந்த ஆகாரம்ங்கிறது அவருடைய வார்த்தை தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். நம்ம சரீரத்துக்கு எப்படி ஒரு உணவு தேவையோ நம்முடைய ஆவிக்கு அவர் ஒரு உணவை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் உணவு. நீங்கள் எந்த உணவை உட்கொள்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை சாக்லேட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதோட உடம்பு எப்படி இருக்கும்? இல்லை ஹோட்டலில் ஒரு உணவாக வாங்கி வாங்கி சாப்பிட்டா அந்த பிள்ளையோட உடம்பு எப்படி இருக்கும்? ஒன்று அது ஒரு வீக்னஸான ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். இல்லை ஹோட்டல் சாப்பாடு அதிகம் சாப்பிட்டா ஒபெசிட்டி என்ன செஞ்சிடும்? வந்துடும்.
அப்போ அதுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் தேவை. சாக்லேட் விஷம் கிடையாது, ஹோட்டல் சாப்பாடும் விஷம் கிடையாது. ஆனால் அது எந்த அளவு தேவையோ அந்த அளவு என்ன செஞ்சுக்கணும், அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும் போது தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும். எப்படிப்பட்ட உணவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் செஞ்சாதான் ரட்சிப்பு, இதெல்லாம் செஞ்சாதான் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அதில் உயர்வான ஒரு இடத்த கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காரியத்தை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி. அதுபோல் கிருபைங்கிறது என்னுடைய செயல்களை பார்க்கறது இல்லை, என் கிரியையின்படி அவர் அதை கொடுக்கல, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆகாரத்தை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போது நமக்கு என்ன தேவை? பேலன்ஸ்ட் டயட். நிதர்சனமான சத்தியம் அதுதான். நம்ம கிரியைகளின்படி அவர் என்ன செய்யல, கொடுக்கல. நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் இறங்கி வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அது கிருபை. நம்ம நல்ல செயல்கள் செஞ்சதுனாலையோ அவரை தேடினதுனாலையோ அவரை அறிந்து கொண்டு அவர் பக்கத்தில் போகிறதுனால எனக்கு அந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்யலை, கொடுக்கல. பிறக்கிறதற்கு முன்பதாக, இந்த உலகத்துக்குள்ள நீங்க வருகிறதற்கு முன்பதாகவே அந்த ரட்சிப்பு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா இந்த ரட்சிப்பு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, அதற்குள் என்ன இருக்கிறது, அவர் யார், நான் யார், எனக்குள்ள அவர் என்ன செய்கிறார், இதை அறிந்து கொள்றது தான் பேலன்ஸ்ட் டயட். இதை அறிந்து கொள்ளும் போது தான் அவர் என்ன நோக்கத்துக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எதற்காக நமக்குள்ள இருக்கிறாரோ அந்த திட்டமும் அதில் என்ன செய்யும், நடக்கும். இதை அறிந்து கொள்ளாததுனால தான் பல விசுவாசிகள் அந்த திட்டத்தை இழந்து பரலோகத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11, 12, 13, 14, 15. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். இந்த வசனம் ஒரு பெரிய சத்தியம். இது ஊழியம் செய்கிற நம்முடைய செயல்களையும் குறிக்கும். நம்ம ரட்சிப்பை அடைந்து கொண்டு அவர் யார், நாம யாருன்னு தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தின் சாயல்லையே வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் பாவத்தில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கட்டுகளோடு தான் இருக்கிறேன், நான் நோயோடு தான் இருக்கிறேன், நான் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறேன், உலகம் போகிற அந்த போக்கில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், இப்படியும் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அதுதான் இந்த வசனம் என்ன செய்யுது, சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இதில் கூலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு இல்லை. இதில் கூலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரிவார்டு. தேவன் நமக்கு கொடுக்கிற பலன், கிஃப்ட். பரலோகத்தில் நம்ம செய்கிற செயல்களுக்கு தக்கபடி நமக்கு அங்கே என்ன இருக்குது, பரிசு இருக்குது. நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, நமக்குள்ள ஆவியின் கனிக்குரிய இயல்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு கனியை அவரோடு இணைந்து வெளிப்படுத்த ஒத்துழைக்கும் போது அதற்கான ரிவார்டு எனக்கு எங்கே கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்கும். இங்கேயும் நான் என்ன செய்ய முடியும்,
பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும், மற்றவங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கு நமக்கு நித்தியத்திலையும் அந்த பரிசு என்ன செய்யப்பட்டிருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. இதில் சொல்கிற பலன், ரிவார்ட், ரட்சிப்பு கிடையாது, அவர் கொடுக்கிற பரிசு. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 14:15. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அப்படின்னா இது கனியை குறிக்குது. யாரு கனியை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் அங்கே என்ன செய்யும், ரிவார்டை பெறும். நம்ம மாம்சத்தில் செய்கிறது என்ன செய்யாது, வராது. புல், வைக்கோல், மரம் இது அக்கினியில் எரியும் போது அது என்னாகும், எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அது மாம்சத்தை குறிக்குது. கல் அது என்ன செய்யாது, எரிஞ்சு சாம்பல் ஆகாது. நம்மெல்லாம் எதன் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரோடு இணைஞ்சு இந்த கனியை நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் அது அங்க என்ன செய்யுமா, நிலைச்சு நிற்குமா. அடுத்தங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 15 மறுபடி வாசிக்கலாம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால், ஒருத்தங்க அந்த அழைப்பே தெரியாம உலகத்தை போல அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அங்கே என்ன நஷ்டம்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் நஷ்டம் அடைவான். ஆனால் அவனும் என்ன செய்வானா, ரட்சிக்கப்படுவான். ஏன்னா ரட்சிப்பை எப்படி கொடுத்துருக்கிறாரு, இலவசமாக, கிருபையாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. என் செயல்களின் அடிப்படையில் அது என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. என் செயல்களின் அடிப்படையில் தான் அந்த ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் அவருடைய கல்வாரி ரத்தத்துக்கு இணையாக என் செயலை நான் என்ன செய்கிறேங்க, கொண்டு போகிறேன். அவருடைய மகிமையை அவர் யாருக்கும் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அவருடைய ரத்தம் மட்டுமே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியும். அது மட்டுமே நம்மை புதிய சிருஷ்டியாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். எப்படி ரட்சிக்கப்படுவானா, அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அந்த நீதியின் கனிகளை வெளிப்படுத்தாதவங்க இப்படிதான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியாது. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி. ஆனா இங்க நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக, அவரை அறியாத ஜனங்களை தேவனிடத்தில் வழி நடத்துகிற ஆசாரியர்ங்கிற ஒரு பொறுப்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். உலகத்தையே படைத்த, நீங்க ஆதியாகமத்துல இருந்து எடுத்து பாருங்க, அதே வல்லமை, அதுல கொஞ்சம் வல்லமையை உனக்குள்ள வைக்கிறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. செங்கடலை 2ஆக பிரித்த வல்லமை, பூமியை அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிற வல்லமை, உங்களை என்னையும் படைச்ச அதே வல்லமை இப்போ நமக்குள்ள இருக்குது. எதுக்காக அவர் இருக்கிறார்? இது அறியாததுனால அக்கினியில அகப்பட்டு தப்புனது போல பரலோகம் போறோமா, இல்லை இந்த உலகத்துல ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வாழ்ந்து அந்த கனிகளோடு அங்கு பரலோகத்துல அந்த பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாக போக போறோமா? இது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இதில் நடத்துவதற்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.